தக்காளி பழம், சிகப்பு தண்டு கீரை ரெண்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டு. இது வந்து ரிலேஷன் ஒருத்தங்க கொடுத்தாங்க. நாரந்திகாய் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கீரையை வந்து பாதியை எடுத்து பொரியல் வைக்கிறதுக்கும், பாதியை வந்து இதே மாதிரி தண்ணியில் வச்சுருக்கேன். தண்ணியில் வச்சுட்டேன்னா நாளைக்கு இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட தண்ணியில் வைக்கும்போது கீரை வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். நாளைக்கு எடுத்து பார்த்தாலும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியில் வைக்கிறது மாதிரி அடுத்த நாள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மசாலா பொருள் போட்டு பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணேன். கீரையை வந்து பொரியல் வைக்கிறதுக்காக தேங்காய் லாஸ்ட்டில் யூஸ்வலாக வைக்கிறது மாதிரி தான் பொரியல். ஆனியன் போட்டு தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட்டேன். மீன் குழம்பும் யூஸ்வலாக வைக்கிறது மாதிரி வச்சுட்டேன். பொட்டேட்டோ ஃப்ரை, சிவப்பு தண்டு கீரை பொரியல், மீன் குழம்பு. இதுதான் இன்னைக்கு லஞ்சு. நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.